திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடியில் நடைபெற்ற அதிமுக செயல் வீரர்கள் கூட்டத்தில் வாக்குவாதம் மற்றும் தள்ளுமுள்ளு ஏற்பட்டதால் பரபரப்பு நிலவியது. மாவட்ட தலைமை அலுவலகத்தில் நடைபெற்ற கூட்டத்தில் முன்னாள் அமைச்சர் கே.சி. வீரமணி பங்கேற்றார். அப்போது பாகனூர் ஒன்றிய செயலாளர் வெங்கடேசன் மீது சமூக வலைதளங்களில் அவதூறு பரப்பியதாக நடவடிக்கை வேண்டும் என கோரிக்கை எழுந்தது. இதனால் இரு தரப்பினரிடையே வாக்குவாதம் ஏற்பட்டது. கரூர் மாவட்டம் தேவதானம் பகுதியில் உள்ள பிள்ளையார் கோவிலை ஒட்டியிருந்த 200 ஆண்டுகள் பழமையான அரச மரத்தின் கிளை திடீரென முறிந்து விழுந்தது. இதில் கோயிலில் மேற்பகுதி சேதமடைந்ததுடன் மரத்தின் கீழ் நிறுத்தப்பட்டிருந்த கார், டாடா ஏஸ் உள்ளிட்ட 2 வாகனங்கள் சேதமடைந்தன. மேலும் மின் கம்பிகளும் பாதிக்கப்பட்டதால் மின்வாரிய ஊழியர்கள் மின் இணைப்பை துண்டித்தனர். தகவல் அறிந்து சென்ற அதிகாரிகள் மரத்தை அகற்றும் பணியில் ஈடுபட்டனர். கன்னியாகுமரியில் பிரசித்தி பெற்ற மாயம்மா கோவிலில் 6 கிலோ வெள்ளிப் பொருட்கள் திருடப்பட்ட சம்பவத்தில் மேற்கு வங்கத்தைச் சேர்ந்த வாலிபரை போலீசார் கைது செய்தனர். கோவிலில் இருந்து வெள்ளி நாணயங்கள், வெள்ளி கவசங்கள் உள்ளிட்ட பொருட்கள் திருடப்பட்ட நிலையில் சிசிடிவி காட்சிகளின் அடிப்படையில் தனிப்படை போலீசார் எர்ணாகுளத்தில் வைத்து குற்றவாளியை கைது செய்து அவரிடம் இருந்து திருடப்பட்ட வெள்ளிப் பொருட்களை முழுமையாக மீட்டனர். திருப்பத்தூர் வீட்டு வசதி வாரிய பகுதியில் நடைபெற்ற இலவச மருத்துவ முகாமில் 25க்கும் மேற்பட்ட முன்னணி மருத்துவமனைகளைச் சேர்ந்த 100க்கும் மேற்பட்ட மருத்துவர்கள் தன்னார்வத்துடன் பங்கேற்று பொதுமக்களுக்கு மருத்துவ பரிசோதனைகளை மேற்கொண்டனர். இதில் கலந்து கொண்ட திரைப்பட பாடலாசிரியரும் நடிகருமான ஸ்நேகன், தனக்கு கிடைக்காதது மற்றவர்களுக்கு கிடைக்க வேண்டும் என நினைப்பவர்களே அடுத்த தலைமுறைக்கான சிறந்த வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருப்பதாக தெரிவித்தார். திண்டுக்கல் மாவட்டம் நிலக்கோட்டை அருகே அம்மை நாயக்கனூரில் பேரூராட்சி மற்றும் ஊராட்சிகளில் பணிபுரியும் டெங்கு கொசுப்புழு ஒழிப்பு முன்கள பணியாளர்களின் மாவட்ட அளவிலான ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. இதில் 18 ஆண்டுகளுக்கு மேலாக பணியாற்றி வரும் டெங்கு கொசுப்புழு ஒழிப்பு பணியாளர்களை பணிவரை முறைப்படுத்தி பணி நிரந்தரம் செய்ய வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன. திருவள்ளூர் மாவட்டம் பெரியபாளையம் அருகே மஞ்சங்கரணையில் உள்ள வேல்ஸ் மருத்துவக் கல்லூரியில் நடிகர் தனுஷின் பிறந்த நாளை முன்னிட்டு இரத்த தான முகாம் மற்றும் நலத்திட்ட உதவிகள் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் கலந்து கொண்ட தனுஷ் ராயம் திரைப்படத்திற்கு கிடைத்த தேசிய விருது குறித்து பேசினார். சில விஷயங்கள் முயற்சியால் அல்லாமல் சரியான நேரத்தில் தானாக அமையும் என்றும் தியானம் வாழ்க்கையில் மாற்றத்தை ஏற்படுத்தும் என்றும் அறிவுரை வழங்கினார். சிவகங்கையில் கர்ப்பிணி உயிரிழந்த வழக்கில் சென்னை உயர்நீதிமன்ற மதுரை அமர்வு முக்கிய உத்தரவு பிறப்பித்துள்ளது. வரதட்சணை கொடுமையால் மகள் உயிரிழந்ததாக தாய் பாத்திமா பீவி மனு அளித்துள்ளார். உடற்கூறாய்வில் குளறுபடிகள் இருப்பதாக குறிப்பிட்ட நீதிமன்றம் புதிய மருத்துவ குழுவை அமைத்து மறு உடற்கூறாய்வு நடத்த உத்தரவிட்டது. மேலும் சிகிச்சை மாவட்டத்துடன் தொடர்பில்லாத சிபிசிஐடி அல்லது எஸ்பி தலைமையிலான தனிப்படை அமைத்து 3 மாதங்களுக்குள் விசாரணையை முடிக்கவும் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. திண்டுக்கல் மாவட்டம் பழனி அருகே கொடைக்கானல் சாலையில் மதுவிலக்கு அமலாக்கப் பிரிவு போலீசார் வாகன சோதனையில் 2 கிலோ கஞ்சா பறிமுதல் செய்யப்பட்டது. கஞ்சாவுடன் இருசக்கர வாகனத்தில் வந்த புஷ்பத்தூர் பகுதியைச் சேர்ந்த ஜெகநாதனை கைது செய்த போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். புதுக்கோட்டை மாவட்டம் அறந்தாங்கி சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட மீமிசல் கடைவீதியில் ஆலய தரிசன கட்டணத்தை ரத்து செய்ய வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி இந்து முன்னணி சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. கோயில்கள் மற்றும் இந்து அறநிலையத்துறை தொடர்பான பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி பங்கேற்பாளர்கள் கண்டன கோஷங்களை எழுப்பினர். கர்நாடக மாநில எல்லையான அணைக்கல் தாலுகா பழைய சந்தாப்பூரில் நிறுத்தப்பட்டிருந்த சுற்றுலா சொகுசு பேருந்தில் ஏற்பட்ட தீ அடுத்தடுத்து 4 பேருந்துகளுக்கு பரவியதால் பரபரப்பு ஏற்பட்டது. தகவல் அறிந்து சென்ற தீயணைப்புத் துறையினர் பல மணி நேரம் போராடி தீயை அணைத்தனர். அங்கு நிறுத்தப்பட்டிருந்த 6 பேருந்துகள் உடனடியாக அகற்றப்பட்டதால் பெரும் சேதம் தவிர்க்கப்பட்டது.
தீ விபத்திற்கான காரணம் குறித்து சூர்யா நகர் போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். மதுரை ஜெய்ஹிந்த்புரம் சந்திப்பில் வீத லீடர்ஸ் அமைப்பு சார்பில் சுற்றுச்சூழல் பாதுகாப்பை வலியுறுத்தும் விழிப்புணர்வு கையெழுத்து இயக்கம் நடைபெற்றது. இதில் ஆக்சிஜன் மாஸ்க் அணிந்து நூதன முறையில் பிரச்சாரம் மேற்கொண்டனர். நிகழ்ச்சியில் பங்கேற்ற பொதுமக்கள் சுற்றுச்சூழலை பாதுகாக்க உறுதிமொழி ஏற்று கையெழுத்திட்டனர். அவர்களுக்கு இலவசமாக மரக்கன்றுகள் வழங்கப்பட்டன. நீட் தேர்வை நிரந்தரமாக ரத்து செய்ய வலியுறுத்தி சென்னை சைதாப்பேட்டை பனகல் மாளிகை அருகே மாணவர் அமைப்புகள் சார்பில் ஆளுநர் மாளிகை முற்றுகை போராட்டம் நடைபெற்றது. ஆளுநர் மாளிகை நோக்கி செல்ல முயன்ற போராட்டக்காரர்களை காவல்துறையினர் தடுத்து நிறுத்தி குண்டுக்கட்டாக கைது செய்தனர். காவிரியின் குறுக்கே மேகதாது அணை கட்ட தமிழ்நாடு அரசு எதிர்ப்பு தெரிவித்து வரும் நிலையில் அதை கண்டித்து கர்நாடக மாநில எல்லையான அத்திப்பள்ளியில் கன்னட ஜாகிருதி வேதிக அமைப்பினர் போராட்டத்தில் ஈடுபட்டனர். அமைப்பின் தலைவர் மஞ்சுளா தேவா தலைமையில் காலி குடங்களுடன் ஊர்வலமாக வந்த அவர்கள் தமிழக அரசிற்கு எதிராக கோஷங்களை எழுப்பினர். சாலை மறியலில் ஈடுபட்ட 150க்கும் மேற்பட்ட போலீசார் கைது செய்தனர். தஞ்சாவூர் மாவட்டம் திருவையாறில் கார்கில் விஜய் திவாஸை முன்னிட்டு பன்னாட்டு லயன்ஸ் சங்கம் சார்பில் முப்படை வீரர்களுக்கு கௌரவிப்பு விழா மற்றும் அமைதி பேரணி நடைபெற்றது. கார்கில் போரில் இந்தியா பெற்ற வெற்றியை நினைவு கூறும் வகையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் உயிர் தியாகம் செய்த 524 வீரர்களுக்கு அஞ்சலி செலுத்தப்பட்டது. இதில் கார்கில் போரில் பங்கேற்ற முன்னாள் ராணுவ வீரர்கள் பொன்னாடை அணிவித்து கௌரவிக்கப்பட்டனர். சேலம் மாவட்டம் ஓமலூர் அருகே கோட்டாமேட்டுப்பட்டி மூலப்பாறை கல்குவாரி நீரில் வளர்க்கப்பட்ட மீன்களை பிடிக்கச் சென்ற கிராம மக்களுக்கு கொலை மிரட்டல் விடுக்கப்பட்டதாக கூறி பொதுமக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். குவாரியில் உள்ள மீன்கள் தனக்கே சொந்தம் என கூறி தனிநபர் ஒருவர் ஆட்களை வைத்து மிரட்டியதாக பொதுமக்கள் புகார் தெரிவித்தனர். இதையடுத்து போராட்டத்தில் ஈடுபட்ட மக்களிடம் போலீசார் பேச்சுவார்த்தை நடத்தி மனுவை பெற்றுக்கொண்டு உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என உறுதியளித்தனர்.